நிஜமா சொல்றேன். என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியல. ஏன் அப்படின்னா, திமுக சொல்லிட்டாங்க, விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுல நாங்க எந்த தடங்கலாவும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதிமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஒரு 50, 55 வருஷ கட்சி ஓப்பனா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு திமுக ஆதரவு கொடுத்தா நாங்க ஆட்சி அமைக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்காங்க. ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? என்ன செய்தி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்ம வீடியோவுக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷனை அழுத்தி உள்ள பாயிண்ட்ஸ் வரும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க. எனக்கு வீடியோ பிடிக்கும், வீடியோ பிடிக்கும், ஆனால் இந்த ஆப்ஷன் எனக்கு இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்காக சொல்றேன். இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரெசார்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் நேத்துல இருந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதிமுகவுக்கும் இந்த ரெசார்ட்டுக்கும் இடையில ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பரபரப்பான சூழல் வந்துடுச்சு அப்படின்னா உடனடியா அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து ரெசார்ட்ல அடைக்கப்படுறாங்க. 2017 கூவத்தூர் ரெசார்ட்ல என்னென்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இப்போ நேத்துல இருந்து பாண்டிச்சேரி ரெசார்ட்ல அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் அடைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வேணா நம்ம டீசெண்டா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த டைம்லயும் தங்க வைக்க தான் பட்டிருக்காங்க. இன்னும் 2-3 நாள் வரைக்கும் அங்கதான் தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. நம்ம அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், மூத்த அமைச்சர் CV சண்முகம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் பாண்டிச்சேரியில தங்க வச்சிருக்காங்க. நேற்று எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்கள மீட் பண்ணி சில ஆலோசனைகள், சில நம்பிக்கைகள், சில வெறி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன்பா ஒரு நம்பிக்கை கொடுக்கறது, ஒரு ஆலோசனை நடத்துறது, ஒரு வெறியை ஏத்துறது அப்படின்னா கட்சி அலுவலகத்தில் வச்சு ஏத்திட்டு போக வேண்டியதானே, அவங்க கட்சி அலுவலகத்தில் வச்சு பேச வேண்டியதானே, ஏன்பா பாண்டிச்சேரி ரெசார்ட்ல கொண்டு போய் தங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ சூழல்ல பாக்குறப்போ அதிமுக இந்த கேம்லயே கிடையாது. அவங்க 2வது இடத்தையும் கிடையாது, 3வது இடத்துல இருக்காங்க. பெரிய எம்எல்ஏவும் கிடையாது. கூட்டணியெல்லாம் சேர்த்து ஒரு 54 எம்எல்ஏ தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்க இந்த கேமுக்குள்ளேயே இல்லை, ஓரமா வைக்கப்பட்டிருக்காங்க. ஜென்ரலா பாக்குறப்போ நமக்கு அப்படிதான் தெரியுது. இங்க தமிழக வெற்றி கழகம் எப்படி மெஜாரிட்டியை காமிக்க போறாங்க, எந்த கட்சியை உள்ள கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற விஷயத்துலதான் எல்லாருமே போக்கஸா இருக்கும். காங்கிரஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரியும். இன்னும் சிபிஐ, சிபிஎம், இன்னும் விசிக, இவங்க 3 பேரையும் கொண்டு வந்துட்டா மெஜாரிட்டி காமிச்சிட முடியும், அவங்க ஆட்சி அமைச்சிட முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு என்ன டிராவல் போயிட்டு இருக்கு, ஆளுநர் என்ன பண்றாரு, இல்ல தமிழக வெற்றி கழகம் வந்து சுப்ரீம் கோர்ட் போறாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம உத்து பார்த்துட்டு இருக்கோம். பட் இதை தாண்டி இதெல்லாம் நமக்கு அபிஷியலா வெளியில தெரியக்கூடிய விஷயம். பட் இதை தாண்டி அரசியல்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும், ஸோ அதை மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், ஏன் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, அதிமுகவிலேருந்து வந்த செங்கோட்டையன், இது இல்லாம அதிமுகவிலேருந்து வந்த நபர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாருக்கும் தெரியும் அதிமுகவில் யாராருக்கு வந்து இப்ப சிட்டிங் எம்எல்ஏ, இப்ப யாரெல்லாம் எம்எல்ஏ ஆயிருக்காங்க, அவங்களுக்கு யாராருக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மேல கோபம் இருக்கு அப்படின்னு செங்கோட்டையனுக்கு நல்லா தெரியும். செங்கோட்டையன் மாதிரியான மூத்த தலைவர்களுக்கு வந்து இவங்க நம்ம பேசினா இவங்க கன்வின்ஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியல. ஸோ அந்த அடிப்படையில அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் விட்டுருக்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கால் பண்ணி தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து பேசியிருக்காங்க. நம்ம சொல்லணும் அப்படின்னா செங்கோட்டையனே பேசியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னப்பா பேசுறாரு அப்படின்னா, இவர் அபிஷியலா பேசணும், தமிழக வெற்றி கழகம் அபிஷியலா பேசணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போன் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இதுதான் அபிஷியலா. இப்ப மத்த காங்கிரஸுக்கோ விசிகாவுக்கோ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கடிதம் அனுப்புனாங்கல்ல, சோ அதே மாதிரி கடிதம் அனுப்பிச்சிருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு பேசியிருக்கலாம். பட் இவங்க அபிஷியலா மூவ் பண்ணல. ஏன் அப்படின்னா இவங்க நேரடியா அதிமுக வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டை எடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த கட்சி நமக்குள்ள வந்து அது ஒரு பெரிய கட்சி, ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ நம்ம அந்த அதிமுகவை முழுசா உள்ள கொண்டு வர அந்த ஸ்டாண்டுக்கே போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் எம்எல்ஏக்கள் இருப்பாங்கல்ல, இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களா, தமிழக வெற்றி கழகம் வந்து காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிகாவெல்லாம் பிடிச்சி சேர்த்து வச்சு மெஜாரிட்டி காமிக்கிறத விட ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கிட்ட பேசி, இல்ல 2 அமைச்சர் இல்ல 3 அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அவங்கள்ட்ட பேசி ஒரு 15 எம்எல்ஏ இல்ல ஒரு 20 எம்எல்ஏவை அதிமுகவிலேருந்து உடைச்சி எடுத்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு காயை நகர்த்தி அதை பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஈஸியா போயிட்டு மெஜாரிட்டியில உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் டைமும் தேவையில்லை, இந்த சிபிஐ, சிபிஎம் யாருடைய தயவும் தேவையில்லை. ஸோ அதுக்கான ஒரு முயற்சியை
செங்கோட்டையன் மாதிரியான மூத்த நிர்வாகிகள் வந்து முக்கிய நிர்வாகிகள் வந்து அதிமுகவில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி காதுக்கு போன உடனே செம்ம கோபமாயிருக்காரு. இவங்க நேரடியா இத மாதிரி அதிமுகவுடைய ஆதரவு இவங்க வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணிருக்கலாம், எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம். ஆனா இத மாதிரி இல்லீகலா ஏற்கனவே செங்கோட்டையன் மேல எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் இருக்கு அப்படின்னு தெரியும். சோ இவங்க இல்லீகலா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல நம்ம எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகத்திட்ட சொல்லி சிவி சண்முகம் தான் எல்லாரையும் கொண்டு போயிட்டு இப்போ பாண்டிச்சேரி ரெசார்ட்ல தங்க வச்சிருக்காரு. தங்க வச்சிருக்கிறதுனால இப்ப என்னப்பா நடந்துரும் அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க உடனடியா வந்து இப்போ கான்டாக்ட் பண்றது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாருமே மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க, யாராவது என்ன பண்றாங்க, ரெசார்ட்ல தங்க வச்சிருந்தாலுமே எந்த எம்எல்ஏ வந்து யாருக்கிட்ட பேசுறாங்க, யாருக்கு எங்க இருந்து கால் வருது அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே யாராவது 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வந்து அப்படியே மறைஞ்சு பேசி ஏதாவது பண்ணா கூட 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏக்களை வந்து அங்கிருந்து இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வர வைக்க முடியுமே தவிர, இவங்க நினைச்சாங்கல்ல தமிழக வெற்றி கழக செங்கோட்டையன் மாதிரியான ஆளுங்கள் நினைச்சாங்கல்ல ஒரு 15 எம்எல்ஏவை அங்கிருந்து இழுத்தணும் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது, ஒரு 20 எம்எல்ஏவை அங்கிருந்து இழுத்தணும் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நினைச்சாங்கல்ல. சோ அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக ரெசார்ட்ல தங்க வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு முக்கிய நோக்கமா இருந்தாலும், ஜெயிச்சு வந்த எம்எல்ஏவும் அதிமுக மேல நம்பிக்கை இல்லாம இந்த பக்கம் தமிழக வெற்றி கழக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா அது அதிமுக கட்சி கிட்டத்தட்ட ஒரு சூசைட் பண்ணிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வந்துடும். அதை தடுத்து நிறுத்தணும், எல்லாரையும் ஒரு ஹோல்டிலே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெசார்ட்ல தங்க வச்சு மானிட்டர் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. உடனே நமக்கு இன்னொரு கேள்வி வரலாம், ஏன் இப்ப தமிழக வெற்றி கழகம் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வாங்க முயற்சி பண்ணாங்க, அதனால இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வாங்க முயற்சி பண்ண மாட்டாங்களா, அந்த சைடு தமிழக வெற்றி கழகம் அப்ரோச் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து ஆல்ரெடி ரொம்ப அதிருப்தி. ஒரு 5 வருஷம் ஆட்சியில இல்ல, நிறைய தோல்விகள், திரும்ப ஒரு 5 வருஷம் ஆட்சியில இல்ல அப்படிங்கிறப்போ ஒரு புதிய தலைமை வந்து சரியா செயல்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருக்கிறப்போ, சரி இத மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஈஸியா போயிடுவாங்க. ஆனா திமுக எம்எல்ஏக்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 5 வருஷமா அவங்க ஆட்சியில இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம 2வது 5 வருஷம் ஆட்சியில இருந்தும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் அவங்க செகண்ட் பொசிஷன் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ இல்ல நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு போனா நம்ம லைஃப் காணா போயிடும், நம்ம திமுகவிலேயே பயணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை திமுக எம்எல்ஏக்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி தான் தமிழக வெற்றி கழகம் அதிமுக சைடு இந்த அப்ரோச் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமா சொல்றேன், என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியல. ஏன் அப்படின்னா திமுக சொல்லிட்டாங்க விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுல நாங்க எந்த தடங்களாவும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதிமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு ஓப்பனா சொல்லியிருக்காங்க, ஒரு 50-55 வருஷம் கட்சி ஓப்பனா சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு திமுக ஆதரவு கொடுத்தா நாங்க ஆட்சி அமைக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்காங்க. பட் திமுக அந்த ரிஸ்கை எடுப்பாங்களா, நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அதிமுக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடையாது. நானா நேத்தியே சொல்லியிருந்தேன், இங்க என்ன நடந்தாலும், என்ன குழப்பங்கள் நடந்தாலும், என்ன பிரச்சனையா நடந்தாலும் விஜய் தான் தமிழ்நாட்டுடைய சிஎம், அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பா மெஜாரிட்டி அப்படிங்கிறத விஜய் நிரூபிச்சு விடுவாங்க, தமிழக வெற்றி கழகம் நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு சிபிஐ சிபிஎம் விசிக அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் கூட்டம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கோ நாளை மறுநாளோ அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. அதை தாண்டி குழப்பம் நீடிச்சுது அப்படின்னா, ஆளுநர் வந்து ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் நேரடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அதிமுகவுடைய இந்த முயற்சி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, நம்ம பெருசா எதிர்பார்த்தோம் எதுவுமே வரல அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஏதாவது போட்டு பண்ணி பார்ப்போம், கலைச்சி பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்கல்ல. ஸோ அதை மாதிரியான ஒரு முயற்சியாக தான் இந்த ரெசார்ட்ல தங்க வச்சு அவங்கள பூல்ல வச்சு இன்னொரு பக்கம் திமுக ஆதரவு கிடைச்சா நாங்க ஆட்சி அமைக்க தயாரா இருக்கோம் இப்படின்னு பேசுறது எல்லாமே அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வரக்கூடிய விஷயம் அப்படின்னு ரொம்ப தெளிவா புரியுது. பட் இந்த விஷயத்த, இந்த சுச்சுவேஷனை வந்து திமுக வந்து ரொம்ப சேஃப்டியா எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படிதான் ஹேண்டில் பண்றாங்க. விஜய் ஆட்சி அமைச்சா அதுக்கு நாங்க தடங்களா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஏன் அப்படின்னா இதை மாதிரி எம்ஜிஆர் அவர்களை தடுக்க நினைச்சு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிரச்சனை கொடுத்து ஒரு 13 வருஷம் திமுக வனவாசத்துல இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த படிப்பினை அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த சுச்சுவேஷனை திமுக பெட்டரா ஹேண்டில் பண்றாங்க, ரொம்ப அமைதியா இருக்காங்க. பட் அதிமுக அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல 5 வருஷம் ஏற்கனவே ஆட்சியில் இல்லை, ஏற்கனவே ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பெரிய தலைவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் பல தோல்விகளை பார்த்துட்டு இந்த தோல்வியும் பார்த்ததுனால கட்சி என்ன ஆகுமோ, யாராவது நம்மளை விட்டு வெளில போயிடுவாங்களா, அந்த கட்சிக்கு போயிடுவாங்களா, இந்த கட்சிக்கு போயிடுவாங்களா அப்படிங்கிற எண்ணம்லாம் தலைமைக்கு வந்ததுனால இப்போ ஒரு குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சிபிஐ, சிபிஎம், விசிகா இவங்களுடைய கட்சி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் அவங்கள வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இந்த விஷயம் வந்து அப்படியே கன்க்ளூஷனை நோக்கி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா திருமாவளவன் வந்து பிரஸ் மீட் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதுல அவர் பேசுறதை வச்சே புரிஞ்சுக்கலாம் அவர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த நான் கன்ஃபார்மா நம்புறேன், அவர் அப்படிதான் சொல்லுவார் அப்படின்னு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப உங்க கூட வந்து பேசுறேன். இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.